வணக்கம் மக்களே, இன்னைக்கான ஓட்டு லிஸ்ட் வந்துருச்சுங்க. அஃபீஷியலாலும் சரி அன்அஃபீஷியலும் சரி ஓட் லிஸ்ட் வந்துருச்சு. எங்கள் அண்ணன் தண்ணி பழம் தாங்க டாப்பில் இருக்கிறாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் ஒன்று தட்டி விட்ருங்க, பிடிச்சிருந்தா ஷேரை தட்டி விட்ருங்க. இன்னைக்கு ஓட்டிங் லிஸ்ட்டை பார்க்க போகிறோம். ஏன்டா போன வாரம் திவாரண்ண டாப்பு, இன்னைக்கு திவாரண்ண டாப்பு, என்னடா பண்ணுறாரு எங்கள் அண்ணன் கேட்டிங்கன்னா அங்கே தாங்க நிற்கிறாரு எங்கள் அண்ணன். எங்கள் அண்ணன் இல்லைன்னா பிக் பாஸ் சீசன் 9ல் கண்டென்ட்டே இல்லைங்க. மனுஷன் சும்மா கலக்கிறாரு. ஏன்னா ஓட்டு லிஸ்ட் அந்த அளவுக்கு சொல்லுது மக்களே. இப்போ கிட்டத்தட்ட 1,84,000 ஓட்டு எடுத்திருந்த மனுஷன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 9 பேரில் டாப்பில் 50,000 இருக்கிறார். இன்னைக்கே 50,000னா நாளைக்கு ஒரு 50,000, நாளானைக்கு ஒரு 50,000, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டுகளை எங்கள் அடிச்சு தள்ள போறாரு. தர்பூசணி அண்ணன் யாரெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. 2வது இடத்துல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சபரி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட விஜய் டிவியோட ஷோ அட்டன் பண்ணுறாரு, எல்லா ஷோ அட்டன் பண்ணிக்கிறாரு. சீரியல் ஆக்டரு, விஜய் டிவியோட ப்ராடக்ட்டு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கே ஓட்டிங் போல் வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஓட்டுகள் வாங்கியிருக்குது. ஆனால் எங்கள் அண்ணன் தண்ணி பழத்துக்கிட்ட என்ன இருக்குன்னு தெரியலைங்க, டாப்பில் இருக்காருங்க. ஓட்டுனா சும்மா தட்டி விடுறாங்க. எவன்டா இவனையெல்லாம் உள்ள விட்டதுன்னு கேட்டா அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஓட்டு லிஸ்ட்டில் அண்ணனுக்கு என்னைக்குமே ராஜாவாக தாங்க வச்சிருக்காரு. அடுத்தது 3வது வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா நம்ம விஜே பார்வதிக்காவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கண்டென்ட்டுங்கிற பேரில் அதான் ஒரு ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருந்தாலையும் அக்காக்கெல்லாம் வந்து ஒரு 22,000 ஓட்டுக்கள் தான் வந்திருக்கு. ஏன்னா கேட்டிங்கன்னா இப்போ இதெல்லாம் பார்க்கறத பார்த்தா நம்ம எப்படின்னா 22,000 ஓட்டுக்கள் பெரிய போலிங் கிடையாது. பட் இருந்தாலும் மற்றவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது விஜய் பார்வதிக்கு 22,000, இன்னைக்கு 22,000னா ஒரு 2-3 நாளில் ஓட்டிங் போர்டு லிஸ்ட்டில் வந்தாலும் கிட்டத்தட்ட இந்த 3 பேர் மட்டும்தான் சொல்லிக்கிற இடத்துல இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வாங்கியிருக்காங்க, அவர் ஒரு மரியாதையே தெரியாத தற்குறி அப்படின்னா யாருன்னு தெரியுதுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா பின் பண்ணி வச்சிருவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மரியாதையை யாருக்கும் கொடுக்காம பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு தற்கொலை இருக்காரு. அவர் இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 19,000 சில்லற ஓட்டுக்கள் யார் போடுறாங்கன்னு தெரியல. சப்போஸ் அந்த மரியாதை தெரியாத தற்கொலை அப்படின்னு நம்ம சொல்றத யாருக்குமே மரியாதை கொடுக்காம ஒரு மாதிரி அனாவசியமாகவே பேசிட்டு இருக்கிற நபர் பிக் பாஸ் ஹவுஸில் யாருன்னு நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க, லைக்கை தட்டி விட்டுருங்க. அடுத்தது நம்ம ரம்யா ஜோ, கிட்டத்தட்ட 19,000 ஓட்டுக்கள். வெளியில வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதுனால ரம்யா ஜோவையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்த ஓட் லிஸ்ட்ல கெமி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கம்மியாக தான் இருக்கிறாங்க. நம்ம ரம்யா ஜோவை விட அப்சராவை விட கிட்டத்தட்ட ஈக்குவல். இப்போ அப்சராவுக்கும் கெமி அவங்களுக்குலாம் ஈக்குவல் ஓட்டு தான். இப்போ 12,000 ஓட்டுக்கள் கெமி அப்படின்னா அப்சரா 12,100 இருக்கிறாங்க. அப்போ கெமி வந்து உள்ள அவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடுறவங்களும் அப்சரா ஸ்லோவாக இருக்கிறவங்களுக்கும் இவ்வளோதான் ஓட்டிங் டிஃப்ரெண்ட்ல இருக்குது. மக்களே நீங்கள் என்ன நினச்சி குத்துறீங்கன்னு தெரியல, ஆனால் அப்படியே போயிட்டு இருக்கு. உள்ள ஒன்றுமே பண்ணாதவங்களுக்கும் கம்மியாக போகுது, அது இதுன்னு பண்ணிட்டு அராத்தா பண்ணுறவங்களுக்கும் கம்மியாக போகுது. எங்கள் அண்ணன் தண்ணி பழத்துக்கு வரைக்கும் டாப்பில் போயிட்டு இருக்குது. அஃபீஷியலும் சரி அன்அஃபீஷியலும் சரி நம்ம வந்து சபரி, நம்ம அண்ணன் தண்ணி பழம் 2 பேருமே டாப் லிஸ்ட்டில் போயிட்டே இருக்கிறாங்க. இனி வர்ற 2-3 நாள்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி பழமாக இருக்கட்டும் சபரியாக இருக்கட்டும் ஒரு டாப் லிஸ்ட்டில் போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கான அஃபீஷியல் அன்அஃபீஷியல் ஓட் லிஸ்ட். மக்களே இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு ஷேர் அடிச்சு விட்ருங்க, லைக்கை தட்டுங்க, சப்ஸ்கிரைபரை மறக்காமல் தட்டி விடுங்க மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.